வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலையில் பாலத்திலிருந்து விழுந்த பேருந்து பலர் காயம். இலங்கையில் இன்னும் ஒரு சர்வதேச விமான நிலையம். அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு. சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் கோழி இறைச்சி. ஜேவிபியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்க இவ்வாரம் ஜப்பானுக்கு விஜயம். யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று மூதூர் பகுதியில் விபத்துக்குள்ளானது. திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் கங்கை பாலத்திலிருந்து கீழே விழுந்து இந்த பேருந்து விபத்துக்குள்ளானது. இதில் 50க்கு மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் தெரிவித்தனர். ஹிங்குரகொட உள்ளூர் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்கான நிர்மாண பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. விமான போக்குவரத்து மற்றும் கப்பல் துறை அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா இந்த பணிகளை ஆரம்பித்து வைத்தார். நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யும் நோக்கத்தில் நாட்டின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள இந்த விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றியமைக்க தீர்மானிக்கப்பட்டது. இதற்காக கடந்த பாதட்டில் 2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த விமான நிலையம் 2ஆம் உலகப் போர் காலப்பகுதியில் இங்கிலாந்தின் ராயல் விமானப்படையின் பயன்பாட்டுக்காக நிர்மாணிக்கப்பட்டதாகும். ஜேவிபியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்க இவ்வாரம் ஜப்பானுக்கு விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார். ஜப்பானின் சுகுபா நகரில் அவர் எதிர்வரும் 21ஆம் தேதி அங்குள்ள இலங்கையர்களை சந்திக்கவிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே அவர் லண்டன், கனடா உள்ளிட்ட இடங்களுக்கு விஜயங்களை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 22ஆம் திருத்த சட்ட வர்த்தமானி வெளியாக்கப்பட்டமை ஜனாதிபதி தேர்தலுக்கு எந்த தடையும் ஏற்படுத்தாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இதனை பதுளையில் வைத்து தெரிவித்துள்ளார். இந்த வர்த்தகமானி அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதில் எவ்விதமான தாக்கத்தையும் செலுத்தாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்புக்காக எவ்விதமான அழுத்தங்களும் பிரயோகிக்கப்படவில்லை என்றும் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் மேலும் சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளதாக லங்கா சதோசி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் உளுந்தின் விலை 100 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 1 கிலோகிராம் உளுந்து 1400 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. 400 கிராம் நிறைகுடிய லங்கா சதோசை பால்மாவின் விலை 40 ரூபாவினால் குறைக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலை 910 ரூபாயாகும். கோதுமை மா கிலோ ஒன்றின் விலை 10 ரூபாவினாலும் 1 கிலோகிராம் வெள்ளைச்சீனியின் விலை 5 ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கோதுமை மாவு கிலோ ஒன்று 10 ரூபாவிற்கு, வெள்ளைச்சீனி கிலோ ஒன்று 260 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்பட உள்ளது. வெள்ளை அரிசி கிலோ ஒன்று 4 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 200 ரூபாயாகும். கேரி சம்பா கிலோ ஒன்று 2 ரூபாவினால் குறைக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலை 258 ரூபாயாகும் என லங்கா சதோசி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கையிலிருந்து கோழி இறைச்சி முட்டைகள் மற்றும் அன்னாசி பழங்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான நீண்டகால தடைகளை சீன அரசாங்கம் நீக்கியுள்ளது. இலங்கை வந்திருந்த சுங்க பொது நிர்வாக பிரதி அமைச்சர் வாங் லிங்ஷன் உள்ளிட்ட குழுவினுடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் இலங்கையில் அன்னாசி பழ உற்பத்தியாளர்கள் மற்றும் கோழி உற்பத்தியாளர்கள் சீன சந்தைக்கு கோழி இறைச்சி, முட்டை மற்றும் அன்னாசி பழங்களை ஏற்றுமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.
இலங்கையின் இளைஞர்கள் பணம் கிரிக்கெட் சூதாட்டத்திற்கு பயன்படுத்தப்படுவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான முறைப்பாடு ஒன்றை நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேசா விதானகே மத்திய வங்கி ஆளுநருடன் முன்வைத்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சூதாட்ட கழகமாக மாறியிருப்பதாகவும் தெரிவித்து கொழும்பின் பல இடங்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மற்றும் லங்கா பிரீமியர் லீக்குடன் தொடர்புபட்ட சூதாட்டிகளுக்கு எதிராக சர்வதேச கிரிக்கெட் பேரவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த சுவரொட்டியில் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் கிழக்கு பஞ்சாப் மாகாணத்தில் பயங்கரவாத எதிர்ப்புத்துறை ஜெலம் மாவட்டத்தில் நடத்திய சோதனையில் பயங்கரவாத அமைப்பான அல் கொய்தாவின் தலைவர் அமீன் முகமது உல் ஹக் சாம்கான் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஒரு பிரதான தேடுதல் நடவடிக்கையின் போது ஒசாமா பின் நெருங்கிய உதவியாளரான அமீன் உல் ஹக்கை கைது செய்துள்ளதாகவும் அவருடைய பெயர் ஐக்கிய நாடுகள் சபையின் உலகளாவிய பயங்கரவாத பட்டியலில் சேர்க்கப்பட்டிருந்தது என்றும் தமது அறிக்கை கூறியுள்ளது. பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றமாக இந்த கைது நடவடிக்கை கருதப்படுகிறது. 2002ஆம் ஆண்டு 19 வயதிற்குட்பட்ட இலங்கை இளையோர் கிரிக்கெட் அணியின் தலைவராக இருந்த தம்மிக நிரோஷனை அவரது வீட்டிற்கு முன்பாக வைத்து சுட்டுக்கொலை செய்த சம்பவம் தொடர்பில் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்திருந்தனர். தம்மிக நிரோஷவை கொலை செய்வதற்கு 3 சந்தேக நபர்கள் வந்துள்ளதாகவும் மற்ற இருவர் அடையாளம் காணப்பட்டதாகவும் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். 48 வயதான சந்தேக நபர் பலப்பிட்டிய ரத்தோம்பி பிரதேசத்தில் வைத்து 2800 மில்லிகிராம் ஐஸ் ரக போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டார். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் அணிந்து வந்த ஆடையையும் எல்பிட்டிய குற்றப்பிரிவின் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். வெளிநாட்டிலிருந்து பெறப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த கொலை நடந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் பெறுவதற்காக கடந்த 1971ஆம் ஆண்டு நடந்த போரில் பங்கேற்ற பங்களாதேஷின் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அந்நாட்டு அரசு வேலைவாய்ப்புகளில் 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த படைவீரர் இடஒதுக்கீடு முறை பாராபட்சமாக இருக்கிறது எனவும் மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தனர். தலைநகர் டாக்காவில் உள்ள ஜஹாங்கீர் நகர் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் ஆளும் அவாமி லீக் கட்சியின் மாணவர் பிரிவைச் சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வன்முறையாக மாறியுள்ளது. காவல்துறையினர் கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசி மாணவர்களை கலைத்தனர். இந்த வன்முறையில் 35 மாணவர்கள் உயிரிழந்தனர். காவல்துறையினர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர். மேலும் போராட்டக்காரர்களினால் பொது இடங்கள், சிறைச்சாலை, கட்டிடங்கள் என பல பகுதிகளிலும் தீ வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை டாக்காவில் உள்ள தொலைக்காட்சியில் தலைமையகத்திற்கு வெளியேயும் போலீசுக்கு போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. பிடிவி அலுவலகத்தின் வரவேற்பு கட்டிடத்திற்கும் பார்க்கில் இருந்து நின்றிருந்த வாகனங்களுக்கும் போராட்டக்காரர்கள் தீ வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.